ஜெயிக்கணும் அப்படின்ட்டு. இப்போ என்னன்னா, நான் ஏன் இந்த மைக் எடுக்கிறேன்னா, இந்த நிலநடுக்கம் அப்படின்னு நடக்கும்போது ஊரெல்லாம் பரபரப்பு நடக்கும். ஆனால் விஷயம் கொஞ்சம் நடக்கணும் அப்படின்னு நடக்கும்போது ஊரெல்லாம் வந்து இன்னும் பயங்கர பரபரப்பு நடந்துச்சு. அன்னைக்கு வந்து உடல்நிலை சரியில்லை. ஆனா ஒரு விஷயம் மட்டும் நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். எத்தனை பேர் வந்து என்னை நேசிக்கிறாங்க, எத்தனை பேர் வந்து என்னை ஆதரிக்கிறாங்க, எத்தனை பேர் வந்து மனசார என்னை வாழ்த்துறாங்க, எத்தனை பேர் என்ன லவ் பண்றாங்க. இன்னும் 425 மெசேஜுக்கு நான் ரிப்ளை கொடுக்கணும். அத்தனை பேர் வந்து சீக்கிரம் குணமாகி வாங்க அப்படின்னு சொன்னாங்க. இது சாதாரண வைரல் ஃபீவர் எல்லாம் ஊர்ல எல்லாருக்கும் வர ஒரு விஷயம். ஆனா அன்னைக்கு வந்து கொஞ்சம் ஜாஸ்தியா இருந்தது. அந்த ப்ரோக்ராம் வந்து போவேணாம் அப்படின்னு அம்மா அப்பா சொன்னாங்க. ஏன்னா முடியல, என்னால ரொம்ப உடம்பு சரியாக இருந்தது. ஆனா வந்து எனக்கு சுந்தர் சார் முகத்துல கண்ணாடியில் பார்க்கும்போது அவர் முகம் தான் தெரிஞ்சது. மதகஜ ராஜாவோட லோகோ தெரிஞ்சது. இது நான் மிஸ் பண்ணக்கூடாது. இத்தனை வருஷம் நான் காத்துட்டு இருந்த ஒரு ஃபங்க்ஷன் வந்து நான் மிஸ் பண்ணேன்னா என் லைஃப்பில் வந்து ஒரு மூமெண்ட்டை மிஸ் பண்ணுற மாதிரி. அதுவும் தாண்டி நான் வந்தேன். பட் இந்த நன்றி செஞ்சுகள்ல தான் நான் ஒரு விஷயம் சொல்றேன். இதுதான் மீடியா, இதுதான் உண்மையான மீடியா. நீங்க வந்து இந்த சின்ன சின்ன செய்திகள் எழுதுறதுனால வந்து நீங்க மீடியா ஆயிட முடியாது. இவங்க தான் உண்மையிலே இவங்க தான் மீடியா. ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களோட அன்புக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன், அடிமையா இருக்கேன். இந்த மாதிரி ஒரு அன்பு வந்து நான் எதிர்பார்க்கல. ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து போனதுக்கு அப்புறம் வந்து இத்தனை பேர் வந்து எனக்கு வந்து மெசேஜ் போட்டு தொலைபேசி மூலமா எனக்கு பேசி விசாரிச்சு எப்படி இருக்காரு, குணமாயிட்டாரா அப்படின்ட்டு நிறைய பேர் இல்லை, மொத்த பேரும் மீடியாவில் வந்து கேட்டாங்க. அதுதான் 20 வருஷம் என்னை வந்து உங்களோட அன்பு நாள் தான் வந்து நான் நீடிக்கிறேன் ஒரு நடிகனா. நான் டைம் வேஸ்ட் பண்ண விருப்பப்படல. மதகஜ ராஜா வந்து முதல் பகுதி முடிஞ்சது. என்னோட தன்னம்பிக்கை தான் என்னோட பலம், என்னோட அப்பாவோட தன்னம்பிக்கை தான் என்னோட பலம். இந்த ரெண்டு பலம் சேர்ந்து எந்த ஒரு தடை வந்தாலும், எந்த ஒரு சர்ச்சை வந்தாலும் நான் வந்து தாண்டி வரேன். இதுக்கு நான் பதில் சொல்லணும்னு ஏன் நான் சொல்ல வரேன்னா, நிறைய பேர் வந்து இவர் 3 மாசம் வந்து ஷூட்டிங் வர மாட்டாரு, 6 மாசம் ஷூட்டிங் வர மாட்டாரு அப்படின்னு சொன்னாங்க. இதெல்லாம் இந்த மாதிரியெல்லாம் எதுவுமே நான் நடுக்கம் எதுவுமே இல்லை. கரெக்டாக தான் இருக்கு மைக்கு இப்போ. ஸோ எவ்ரிதிங் இஸ் ஃபைன். ஐ ஹோப் யூ ஆல் என்ஜாய் தி ஃபிலிம். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு செகண்ட் ஹாஃப்ல. தேங்க்யூ ஸோ மச். ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ. ரொம்ப ரொம்ப நன்றி உங்களோட அன்புக்கு. நான் வந்து சத்தியமா சாவர வரைக்கும் நான் வந்து மறக்கவே மாட்டேன் உங்களோட அன்பை. நீங்க வந்து ஒவ்வொருத்தரும் வந்து ஒற்றன் வந்து ஒரு மெசேஜ் அனுப்புனாரு. அது வந்து ஹார்ட் டச்சிங் மெசேஜ். ஒரு ப்ரெஸ் வந்து ஒரு நடிகைக்கு வந்து அந்த மாதிரி ஒரு மெசேஜ் அனுப்பணும்னு அவசியமே கிடையாது. அதே மாதிரி எத்தனையோ பேர் வந்து மெசேஜ் அனுப்புனாங்க.
இது உண்மையிலே ஆத்மாத்மா நீங்க வந்து என்னை நேசிக்கிறீங்கன்னு நான் நம்புறேன். ஆத்மாத்மா நான் வந்து இந்த சில்வர் ஸ்கிரீன் வந்து உங்களுக்கு வந்து நான் வந்து நல்ல படங்கள் கொடுப்பேன்னு நான் உங்களுக்கு உறுதி கொடுக்குறேன்.